உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில நேத்து ஒரு கூட்டம் நடந்திருக்குது சார். அதுல பிஜேபியை சேர்ந்தவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானும் அங்க பங்கு கொண்டிருக்கிறாங்க. அதுல அவங்க எல்லாருமே ஒரு ஒற்றுமையா சங்கம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. அண்ணாமலை சில விஷயங்கள்லாம் பேசுறாரு. என்னன்னா, சீமான் தளபதி மாதிரி தெரிறாரு. அவர் அவர் பயணிக்கிற பாதையும் நான் பயணிக்கிற பாதையும் வேற வேற கிடையாது. அவர் தமிழ்ல தேசியத்தை தேடுறாரு, நான் தேசியத்துல தமிழ்ல தேடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டு பேருக்கும் ஒரே கஷ்டம் தாங்க. ரெண்டு பேருக்கும் பாஜக கை விட்டுடுச்சு. அதுதான் நிலைமை. அதனால ரெண்டு அதாவது எப்படி சொல்றது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ரெண்டு மாற்றுத்திறனாளிகள் ஒன்னா சேர்ந்து எப்படி சமாளிக்கிறதுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, நம்ம வேற யாராவது பார்த்து இது பண்ணிக்கலான்னு. ரெண்டு பேத்துக்கு பல ஒற்றுமைகள் இருக்குது. இவரும் 5 தடவை கருக்கலைப்பு பண்ண சாதனை செஞ்சவர்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் ப்ளூ ஃபில்ம் எல்லாம் எடுத்து விட்டவர். இது மாதிரி எல்லாம் ரெண்டு பேருக்கு பல ஒற்றுமைகள் இருக்குது. ரெண்டு பேருக்கும் ஒன்றிய பாஜக ரெண்டு பேர்த்தையும் கை விட்டுட்டு இவங்களையே கான்சென்ட்ரேட் பண்ணாம வேற எங்கேயோ போயிட்டாங்கல்ல. அவங்களுடைய பி டீம்ல இருந்த பல பேர் இன்னைக்கு அடிபட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அமித்ஷா, மோடி எல்லாம் சந்திச்ச பிறகு, செங்கோட்டையனை கூப்பிட்ட பிறகு, தம்பிதுரை எல்லாத்தையும் கூப்பிட்ட பிறகு, யாரையோ கூப்பிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அடி வாங்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா பழனிசாமி, அப்புறம் அண்ணாமலை, இவங்க எல்லாம் என்ன எதிர்காலமே இல்லாம போயிடுச்சு இல்ல. அவங்களுடைய கதி என்னன்னு தெரியலையே. அதனாலதான் சரி, ரெண்டு மொட்டத்திலையும் ஜவுரி வச்சு பொழப்பு நடத்தலாம்னு இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன பண்ண முடியும்? ரெண்டு பேர்த்தையும் பாஜக கை விட்டுருச்சு. அதனால விட்டுறாதீங்க சொல்லி இது பண்றாங்க. ஏதாவது எங்களுக்கு கவனிங்கன்னு கேட்கறாங்க. அதுதான் அது கடைசி முயற்சி. இல்ல, தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒருத்தரா இருக்கிறாரு. ஆனா அதே சமயம் பாஜகவோட இருக்கிறவங்களோட இணக்கமா இருக்கிறாரு. ஆனா இதே இணக்கம் திராவிட அரசியல் சார்ந்தவங்களோட அவர் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஏங்க, தனக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காருங்க, பொழப்புக்காக நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாத்திலயும் அவர் அடி வாங்கிட்டாரு. 15 வருஷமா அவரும் விடாம எலெக்ஷன் நிக்கிறாரு. ஒரு சின்ன பஞ்சாயத்து போர்டு மெம்பராவது ஜெயிச்சார் அவர். நீங்க எல்லாம் இல்லைன்னா அவர் ஏதுங்க? யூடியூப் இல்லைன்னா சீமான் ஏது? நீங்க கொடுக்குற விளம்பரம் தான். உங்களை தவிர வேற யார அவரை பத்தி பேசுறோம்? இப்ப கூட நீங்க தான் பேசுறீங்க. மக்கள் கிட்ட அவரை பத்தி யாரா பேசுறாங்களா? இன்னைக்கு பொறிபறக்கிற விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சீமானுங்கிறீங்க. உங்க மனசு நீங்க கொடுக்குற ஆதரவு இல்லைன்னாக்கா அவர் ஏது அடையாளம்? அவர் யாருக்கு தெரியும்? கடைசியா அவருக்கு எப்ப காணாம போனாருனாக்கா 7 முறை கருக்கலைப்பு செய்து உலக சாதனை படைத்தவர் நான் அன்னைக்கு போனவர் தான் இன்னைக்கு காரணம். இப்ப மறுபடியும் அவர் பிடிச்சிக்கிட்டு கூப்பிட்டு வர்றீங்க. இன்னைக்கு திராவிட சித்தாந்த மகத்தான வெற்றி நேரத்துல இது மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றீங்க. இல்ல, ஆரியத்தோட அவர் சங்கமிச்சிருக்கிறாரு. அது அவர் எதுல சங்கமிச்சாரு? அவர் என்ன இப்ப நான் எங்க சங்கமிச்சா யாருக்கு, மக்களுக்கு என்ன ஆக போகுது? காந்தராஜோட இணைந்தார் அப்படின்னாக்கா மக்களுக்கு என்ன ஆயிட போகுது? சீமான் இதுல இணைஞ்சாருன்னா மக்களுக்கு என்ன ஆயிட போகுது? ஒரு டெபாசிட் வாங்கல, ஒரு தேர்தலில் ஜெயிக்கல, ஒரு எதுலையும் ஜெயிக்கல. தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை தவிர அவருக்கு என்னங்க இருக்குது? என்ன இருக்குது? மக்கள் அங்கீகாரம் அவருக்கு என்ன இருக்குது? நீங்க தான் திருப்பி காப்பாரு. யூடியூப்காரருடைய செல்ல குழந்தை. அதை தவிர அவருக்கு என்ன இருக்குது? இல்லாட்டி போனா அவரை யாருக்கு தெரியும்? இப்ப யூடியூப் இல்லைன்னா என்ன யாருக்கு தெரியும்? எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் நான் ஆரம்பிக்கல. என்கிட்ட அவ்வளவு காசு இல்லை. அண்ணாமலையை அன்பு இளவலுங்கிறாரு. ஆனா அதே சமயம் சீமான் அவர்கள் மேடையில பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. இந்தியாவிலேயே இருக்கிற தமிழ் மொழிங்கிறது எங்களுடைய பெருமை அப்படின்னு எல்லா இடத்துலயும் பேசுறாரு. தமிழ் மொழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு அவர் மேடையில பேசியிருக்காரு. அவர் எப்படி பாக்குறீங்க? மேடையில தான் பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் செயல்ல காணும். சமஸ்கிருதத்துக்கு தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இல்ல, உலகம் முழுக்க தமிழை பற்றி பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது இல்ல தமிழை பத்தி. மோடி சொல்லிதான் உலகத்துக்கே தெரிஞ்சு. திருக்குறள் யாருக்கு தெரியும்? மோடி வந்தாலும் தெரியும் பேசுறேன். இதெல்லாம் இந்த பொழப்புக்காக பேசுற ஆளுங்க. இத பேசுனாக்க மோடி கிட்ட இருந்து ஏதாவது 10 பைசா ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காக பேசுற பேச்சு. இதெல்லாம் போய் தமிழை உலகத்துக்கே தெரியும். இவங்க சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. தமிழை எங்கேயோ இருந்திருக்கிறான், அது எங்கேயோ போயிருக்கிறான்.
மோடி சொல்லி தான் தெரியும்னு சொல்லி இந்த மாதிரி ஆட்கள் சொல்றதை கேட்க வேண்டிய தலைவிதி எங்களுக்கு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ம். வெளிநாட்டுக்காரன் இங்க வந்தா, சீகன் பால்குங்கிற ஜெர்மன்காரன் வந்தான். ம். அலெக்சாண்டர்ல இருந்து வந்திருக்காங்க. அசோகனுடைய கல்வெட்டுகள்ல இருந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ம். தமிழுங்கிறது தனியா இருக்குதுங்குது. ம். அன்னைக்கு சமஸ்கிருதம் கிடையாது, அன்னைக்கு இருந்தது பாலி மொழி, இல்லாத மொழி. ம். இந்த இவருக்கு என்ன 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 தமிழை பத்தி என்ன பேசிவிட்டாரு? போட்டு கடிச்சு கோதரி துப்புனது தான். மண்ணு இமயமலைன்னு சொன்னாரு. இன்னைக்கு பாரதி இருந்ததுன்னா அன்னைக்கு தற்கொலை பண்ணிருப்போம், இல்லாட்டி அவரை போய் ஏதோ ஓதிச்சிருப்பான். அது மாதிரி ஏன்னா ஒண்ணு கொஞ்சம் தமிழை பத்தி பேசினாருங்கிறது இருக்குது. அது எல்லாருமே பேசியிருக்காங்க. காந்தி கூட தான் மோகா காந்தின்னு தமிழ்ல எழுத்து பண்ணாரு. இது வடகட்டிக்காரனுங்களுக்கு அது ஒரு வழக்கம். அப்படி இந்திரா காந்தி ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே வணக்கம் அப்படிம்பாங்க. உடனே நம்ம ஆளு வீச்செல்லாம் அடிச்சு வணக்கம் சொல்லிட்டாங்க. என்ன பெரிய கௌரவத்தை நீ கொடுத்துவிட்ட வணக்கம் சொல்றதுல? அன்னைக்கு முத்துப்பட்ட தர்மலிங்கன்னு ஒருத்தர் இருந்தாருங்க. 2 MP இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 57ஆம் வருஷம் எலெக்ஷன் போது EVK சம்பத்தும் முத்துப்பட்ட தர்மலிங்கம் 2 பேர் தேர்தலில் ஜெயிச்சாங்க. முத்துப்பட்ட தர்மலிங்கம் தான் நாடாளுமன்றத்துல தமிழ்ல பேசுற உரிமையை வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு தமிழ் தான் தெரியும், இது என் தமிழ்ல எனக்கு இந்த நாடாளுமன்றத்துல நானும் ஒரு உறுப்பினர் தமிழ்நாடு இருக்குதுன்னாக்கா எனக்கு தமிழ்ல பேச அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இருக்கலாம், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை டிக்ளேர் பண்ணுங்க, 2 பேரும் போறோம்னார். உடனே தான் நேரு வந்து தமிழ்ல பேசலாம், மொழிபெயர்ப்புக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஏற்பாடாச்சு. அது மாதிரி கொண்டவங்க திராவிட இயக்கத்துக்காரங்க. அதாவது அன்னைக்கே எல்லாம் கொண்டாச்சு, திராவிட இதெல்லாம் கொண்டாச்சு. இன்னைக்கு வந்து நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாம் ஜெய் ஸ்ரீராமன் அவர் கத்தும் போது பெரியார் வாழ்கன்னு சொல்லி கத்தியாச்சு. அதுக்கெல்லாம் காரணமானது மோடி தான். அவர் ஜெய் ஸ்ரீராம் கத்தாம இருந்தா நம்ம பெரியார் வாழ்க நம்ம சொல்லி இருக்க மாட்டோம். அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தா அந்த வகையில பார்த்தா மோடி பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இப்படி எல்லாம் பேசுறாரு. இவர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துலதான் நீதிமன்றம் வந்து அவர் இந்த நேரத்துக்குள்ள ஆஜரானா அவருக்கு பிடிவாரண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில ஆஜராக போயிருந்திருக்கிறாரு. நீதிமன்றத்துல போய் நின்றுக்கிறாரு. நீதிபதி வந்து என்ன சொல்லியிருந்திருக்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களை கூப்பிடவே இல்லையே, நீங்க எப்படி வந்தீங்க உள்ள அப்படின்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த நிலம் என் கையில சிக்கிச்சுன்னா நீ செத்த அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு வீராவேசமா பேசக்கூடிய ஒருத்தர் இப்படி அவமானப்பட்டிருக்கிற இந்த கால கொடுமையில எப்படி பாக்குறீங்க? இல்ல அது அவமானம் சொல்ல முடியாது, டெக்னிக் மேட்டர் தெரியாது. ஏன்னா சினிமா மாதிரி நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அவரு எப்பவுமே ஒரு 10 பேரை சுத்தி வச்சுக்கிட்டு அவங்க இவரு சொல்ற ஜோக்கெல்லாம் ஓன்னு சிரிச்சுட்டு கை தட்டிட்டு அது மாதிரி ஒரு சம்பளம் கொடுத்து ஒரு செட்டை வச்சுட்டு அது மாதிரி நினைச்சிட்டு கோர்ட்டையும் நினைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர் ஏதோ பொழப்புக்கு வந்தாரு, நல்லா சக்சஸ் ஆச்சு, பிரபாகரன் வச்சு பிரமாதமா விளையாட்டாரு, நல்ல ஒரு இது எதிர்பாராத வெற்றி எல்லாம் கிடைச்சது. அதுக்கு மேல அவர் ஒண்ணு நடக்கலையே அவருக்கு. அதனால கோர்ட்டையும் அதே மாதிரி நினைச்சிட்டு போயிருக்காரு, மாட்டிக்கிட்டாரு. கட்சியிலிருந்து பல பேர் இப்ப வெளியே போயிட்டாங்க. முக்கிய பேச்சாளர்னு சொல்லக்கூடிய பல பேரு, அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன், காளியம்மாள் போன்றவர்கள் இவங்க எல்லாருமே வெளியேறி இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இருந்தப்போ வந்து சீமான் அவர்களுக்கு 8% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கடந்த கால தேர்தல்ல. இப்போ இந்த வரக்கூடிய தேர்தல்ல சீமானுடைய வாக்குப்பதிவு எப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது தேருமா? எப்படி பாக்குறீங்க? நீங்க இருக்கீங்க, நீங்க எப்படியா ஏற்றி விடுவீங்க? 8 வந்து 80 காட்டுவீங்க, 900 காட்டுவீங்க. அதனால யூடியூப் இருக்கிறவங்களும் அவருக்கு ஒண்ணு கவலை. யூடியூப் இருக்கிறவங்களும் அவர் இருப்பாரு. வேற எதுல இருக்காரு? நீங்க தான் இவ்வளவு 31 லட்சம் வாக்குகள், 8% ஓட்டு இருக்குது, அவருக்கு இவ்வளவு இது இருக்குது அப்படிங்கறதெல்லாம் யூடியூப்ல தன்னிச்சையாக 31 லட்சம் வாங்கி இருக்கிறாரு அப்படிங்கறத பெருமையா சொல்றாரு இல்லையா? அதுதான் இது. அதெல்லாம் நீங்க சொல்லுவது எங்களுக்கு தெரியும். 31 லட்சம் எந்த ஓட்டுல எந்த எலெக்ஷன்ல வந்தாரு? இப்ப சட்டப்பேரவை தேர்தல்ல வாங்கி இருக்கிறாரு. எந்த சட்டப்பேரவை தேர்தல்? கடந்த 2021 நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல 31 லட்சம் வாக்குகள் வாங்கி நின்னாரு. என்ன சார், எத்தனை இடத்துல நின்னாரு? எல்லா இடத்துலயும் 234 இடங்கள் 31 லட்சம். ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்கியிருக்கு. அவ்வளவுதான் அவருடைய இது. ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கணும். 134 இடத்துல டெபாசிட் போனவர். அந்த மாதிரி சாதனைகள் நிறைய பண்ணிருக்கிறார். இது கூட ரெக்கார்டு தான். இதெல்லாம் நீங்க போடுங்க யூடியூப்ல. எங்கள் தலைவர், எங்களால் காப்பாற்றப்படுகிற எங்கள் தலைவருடைய சாதனையை பாருங்கள். 234 தொகுதிகள் என்று 234 தொகுதிகளிலும் டெபாசிட்டை இழந்த சாதனை யார் செய்திருக்கிறார்கள் கேட்கலாம். நீங்க அதை செஞ்சு கொடுங்க. இப்படி எல்லாம் செஞ்சு அதெல்லாம் ஒரு இதா போடலாம். 7 முறை கருக்கலப்பு செய்த தலைவன் யார் இருக்கிறார்? 234 தொகுதிகளில் நின்று 234 தொகுதிகளில் டெபாசிட் போன தலைவர் யார் இருக்கிறார்? எங்கள் சீமான் அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ணலாம். நல்ல இந்த மாதிரி இந்த கௌரவம் யாருக்குங்க கிடைக்கும்?
உங்களை போன்ற பல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமானும் பிஜேபியும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அவங்க கூட்டணியை வைக்கிறாங்க அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளராக சீமானே நிறுத்தப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதையும் யூடியூப்காரர் தான் சொல்றாரு. இது எல்லாமே யூடியூப்ல கிளப்பி விடப்படுகிற கதைகள் தான். இவரு வருவாரா, இவர் கூட்டணி வைப்பாரா, இவர் முதலமைச்சர் ஆவாரா, என்னங்க கடல் வத்தின அப்புறம் மீனெல்லாம் கருவாடாக அதுக்கப்புறம் சாப்பிடாம பட்டினியா கிடந்ததான் கொக்கும்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. என்னைக்கு கடல் வத்துறது, என்னைக்கு மீனெல்லாம் கருவாடாகிறது, என்னைக்கு கொக்கு சாப்பிடும் பார்ப்போம். வாங்க உங்க ஆட்சி என்னமே கெடுப்பானே. ஒருவேளை யூடியூப்காரர்களும் சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆக்கினாலும் ஆக்குவாங்க. இல்ல, ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுதான், 2 பேரும் கட்டி புடிச்சு கை குலுக்கி சங்கமிப்பார்கள் அப்படின்னு சொல்றவரு, இவரே பிஜேபியினுடைய தலைவர்களையும் பிஜேபி கட்சிக்காரர்களையும் நேரடியா சந்திக்கிற மாதிரியான படங்கள் வருது. ஏதாவது ஒரு அடிப்படையில ஏதாவது இருக்கிற ஒரு ஆளை பத்தி கேட்டீங்கன்னா இது பண்ணலாம். என்னுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. இல்லாத ஒரு ஆளை பத்தி பேசி நீங்க உருவாக்க பார்க்கறதுக்கு அதுக்கு என்ன பயன்படுத்தாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லாத ஒரு ஆசாமி, காணாம போன ஒரு ஆசாமி, அவரை திருப்பி நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க. ஏன்னா எனக்கு அதுக்கு நான் சம்மதிக்கல. அவ்வளவுதான். என்ன வச்சு அவருக்கு விளம்பரம் தேடாது. தயவுசெய்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்னொரு கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.